ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம்னு எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 கரெக்டாக இருக்கும். வெங்காயம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். அதில் உள்ள ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கும் போது தான் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜார் கழுவின தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு மிதமான தீயில ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே வருது பார்த்தீங்களா? இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.